ஓகே, தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். எவால்வேட் 1/2 ஹோல் பவர் 3. அப்போனா இந்த ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் போட்டாவே இந்த 3 1க்கும் கொடுக்கணும் 2க்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், 1க்கு நான் 3 கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டு 2க்கும் நான் 3 கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த 3 அதாவது a/b த ஹோல் பவர் mனா a/m/b/n அர்த்தம். இந்த ஹோல் ப்ராக்கெட் கொடுத்தாவே இந்த 3 1க்கும் கொடுக்கணும் 2க்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ 1 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 1 × 1 2வையும் போடுங்க. பேஸை தான் மேலே பவர் எத்தனை இருக்கோ அத்தனை டைம் போடணும். ஸோ 2 × 2 × 2. சரியா? மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 1 1s are 1 1 1s are 1 1 2 2s are 4 4 2s are 8. இப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு 1/8 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது அதே மாதிரி தான். இந்த -5 1க்கும் கொடுக்கணும் 2க்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்கள், 1 பவரில் நான் -5 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 பவர்லேயும் நான் -5 நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பவரில் நம்மளுக்கு மைனஸில் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த 1 கீழே மேலே 1 கீழே 2 இருக்குது. 1/2 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாத்திரம் என்ன வரும்? 2/1. இப்போ மேலே இருக்கிறது என்னவாயிரும்? 1/2 வந்து எப்படி ஆயிரும்? 2/1 ஆயிருமா? அப்புறம் 1 வந்து 1 பவரில் -5 இருக்குது, கீழே என்ன ஆயிரும்? ப்ளஸில் ஆயிரும். கீழே இருக்கிறது -5 மேலே வந்துச்சுன்னா +5 ஆயிரும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அதாவது இந்த 1/2வை பவரில் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக 1/2 ரெசிப்ரோக்கலாக 2/1 எழுதியிருக்கேன். அப்போனா பவர் எல்லாமே என்ன ஆயிரும்? ப்ளஸில் ஆயிரும். மேலே இருக்கிற 1/5 கீழே வந்தால் +1/5 ஆயிரும். கீழே இருக்கிறது -5 வந்து மேலே போச்சுன்னா ப்ளஸில் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்பயும் போல் அந்த பேஸை வந்து 5 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ என்ன வரும்? 2 × 2 × 2 × 2 × 2. கீழே அதே மாதிரி 1 5 டைம்ஸ் போடுங்க. இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. இது 1 மல்டிபிள் பண்ணால் 1 தான் வரும். 32/1 32 தான் ஆன்சர். முதல்ல பவர் மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸாக ரெசிப்ரோக்கலாக பண்ணி மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக ஒரு கரெக்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். இது அதே மாதிரி தான். இந்த -3 ரெண்டுக்குமே காமனாக கொடுக்கணும். ஸோ -5 அதோட பவர் -3 கொடுத்துட்டேன். கீழே இருக்க 6க்கு என்ன பண்ணிட்டேன்? -3 கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேலே இருக்கிற அந்த மைனஸ் இருக்கிற அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5/6 தான் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 6/5 ஆயிடுமா? இப்போ இந்த 5 மேலே இருக்கிற -3 கீழே வரப்போ ப்ளஸ் ஆயிடுச்சா? கீழே இருக்கிற -3 மேலே வரப்போ அதுவும் ப்ளஸ் ஆயிடும். இப்போ பவர் எல்லாம் என்னவாயிடுச்சு? நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறேன். 5/6 ரெசிப்ரோக்கலாக 6/5 போட்டுட்டு எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவாக மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 6 எத்தனை டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும்? 3 டைம்ஸ். 6 × 6 × 6. அதே மாதிரி 5 எத்தனை டைம்ஸ் போடணும்? 3 டைம்ஸ் 3 டைம். இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மைனஸ் போட்டு 6 6 are 36 36 × 6 வருமா? 5 5s are 25 × 5 வரும். இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். 6 6 are 30 6க்கு 6 மிச்சம் பேலன்ஸ் 3 3 6 are 18 + 3 21. மேலே இருக்க மைனஸ் அப்படியே எழுதுங்க. இப்போ 25 5s are 125 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. நம்ம இந்த பவரை நெகட்டிவாக இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக பண்ணி அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் பண்ணுறோம். மேலே மைனஸ் வந்து அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்கள். 2 பவர் -5 × 2 பவர் 7 டிவைடட் 2 பவர் -2. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன ஃபார்முலா பிரகாரம் இருக்குது? a பவர் m × a பவர் n ஈக்குவல் டு a பவர் m + n. ஓகேவா? அதாவது ரெண்டு பேஸுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும்? பவரை மட்டும் ஆட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்கா? ஃபஸ்ட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறேன். 2 பவர் -5 × 2 பவர் 7 மட்டும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்கா? அதனால் ஒரே ஒரு பேஸ் எழுதிக்கிறேன். பவரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ -5
+7. ஓகே, இப்போ 2 எழுதிக்கிறேன். இப்போ 2 டிஃப்ரெண்ட் சைன் வந்து என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணுமா? இப்போ 7ல் 5 மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 வருமா? பெரிய நம்பர் ப்ளஸில் தான் இருக்கா, அதனால தேவையில்லை, ப்ளஸ் போடணும் அவசியம் இல்லை. இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன இது வருது, அதுக்கு ஆன்சர் 2/2. இதுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த டிவைட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2/-2 ரைட் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதை ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் 2/2 போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த டிவைட் 2/-2 போட்டுட்டேன். இது எந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது? a/m டிவைட் a/n ஈக்குவல் டு என்ன வரும், பேஸ் ஈக்குவல் இருந்தால் டிவைடில் பவர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அது ஃபார்முலா பிரகாரம் இருக்கா? சரி, இப்போ பாருங்கள் அது என்ன சால்வ் பண்ணலான்னு. 2 பேஸ் ஈக்குவலாக இருக்கா, என்ன வரும், காமனாக என்ன போடணும், 2 ரைட் பண்ணணுமா? பவரில் என்ன இருக்குது, அங்கே ஏக்கு வந்து 2 இருக்குது, கொஸ்டின் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, தேன் வந்து -2 இருக்குது. ஓகே, இது m மைனஸ் n தானே, m வந்து 2, ஆல்ரெடி கொஸ்டின் இருக்கிற மைனஸ், n வந்து -2. இப்போ எப்படி ரைட் பண்ணலாம், 2 எழுதிட்டு இந்த ஃபஸ்ட் நம்பர் ஒரே ஒரு சைன் 2 மட்டும் இருக்குது அப்படியே போடுங்க. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +2 ஆயிரும். ஸோ இங்கே இருக்க பேஸ் 2 அப்படியே எழுதிங்க. பவர் ஆட் பண்ண என்ன வருது, 2/4 வருது. ஓகே, இப்போ இதுக்கு வேல்யூ என்ன பண்ணணும்னா நம்ம 2வை 4 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ என்ன வரும், 2 × 2 × 2 × 2. கேன்சர் என்ன வரும், 2 2s are 4 × 2 2s are 4. இப்போ 4 4s are என்ன வரும் ஆன்சர், 16 தான் ஆன்சர். ஓகேவா, நல்லா பார்த்துக்கணும். பேஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், இடையில மல்டிபிள் சைன் இருக்கான்னு பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். இடையில வந்து பேஸ் ஈக்குவலாக இருக்குது, இடையில இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரூல் யூஸ் பண்ண முடியாது. பேஸ் ஈக்குவலாக இருக்குன்னு மீடியில் வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்தால் தான் இந்த ரூல் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இங்கே ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது சம் போடுறது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். 5th சம் வந்து அதே மெத்தட் தான், நான் ஃபார்முலா என்ன ஃபார்முலா வரும்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், சரி, இப்போ ஃபார்முலா பாருங்கள். இது வந்து பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் என்ன ஃபார்முலாவாக இருக்கும், a/m × b/m. இதான் ஃபார்முலா. என்ன அதுக்கு 2 பேஸ் மல்டிபிள் பண்ணுமா, a × b. பவர் ஈக்குவலாக இருந்தால் ஒரே ஒரு பவர். இப்போ இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன், நான் 2/-1 × 3/-1 அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், பேஸை மல்டிபிள் பண்ணுங்கள், 2 × 3. பவர் ஈக்குவலாக இருக்க 2 பவர் ஒரே ஒரு பவர் எழுதுங்க. ஓகேவா, சரி, இப்போ பாருங்கள் 2 3s are 6, இந்த பவர் -1 அப்படியே எழுதுங்க. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், 6/-1 எழுதலாம். நெக்ஸ்ட் அந்த டிவைட் அந்த 6/-2 நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா, இது என்ன ஃபார்முலா, 2 பேஸ் ஈக்குவலாக இருக்கா. இது என்ன ஃபார்முலா, a/m டிவைட் a/n அர்த்தம். பேஸ் ஈக்குவலாக இருக்குதா, பவரை என்ன பண்ணணும், டிவைட் வந்தனால பவரை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். சரியா, இப்போ வந்து 2 பேஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரே ஒரு பேஸ் 6 தான் எழுதுகிறேன். இப்போ பவரில் எங்கே இருக்குது, -1 இருக்கா, கொஷினில் இருக்கிற மைனஸாக n என்ன இருக்குது, -2. இது எழுதுகிறப்ப வந்து கொஞ்சம் கவனமாக எழுதணும். மைனஸ் பண்ணுறப்ப இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஃபார்முலாலேயும் மைனஸ் இருக்குது. ஓகேவா, சரி, இப்போ பாருங்கள் இந்த 6 எழுதிட்டேன். பவரில் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, -1 போட்டுக்கோங்க. இங்கே 2 சைனாக இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அந்த 2 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த பேஸ் எப்படி எழுதிக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணுமா. 2ல் 1 மைனஸ் பண்ண என்ன வரும், 1 வரும். பெரிய நம்பர் ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் தான், போட தேவையில்லை. இப்போ 6/1னா 6ஐ ஒரு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் அதே 6 தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 6. அவ்வளோதான். நீங்கள் வந்து நல்லா கவனமாக முதல்ல பேஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லை பவர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அந்தந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 3rd சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.